உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மனிதனுடைய நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு மருத்துவர் என்ற முறையிலே, ஒரு பேராசிரியர் என்ற முறையிலே கடந்த 50 ஆண்டுகளாக நவீன மருத்துவம் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்பதை எனக்கு தெரிந்த அந்த மொழியிலே விரிவாக எடுத்து கூறி வருகின்றேன். இன்று நாம் பேசப்போவது தினசரி மனிதன் உணவு முறையை கடைபிடிப்பது எப்படி. இதுதான் முக்கியமான ஒன்று. ஆரம்ப கட்டத்திலே வாழ்க்கையை இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். மனிதனுடைய ஆவரேஜ் ஏஜ் 60 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 25 வரை அவனுடைய வளர்ச்சி, 30 ஆண்டுகளில் அவன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து விடுகின்றான். 30ற்கு பிறகு அவன் மீண்டும் கீழே இறங்கி வருகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி அடைகின்ற நேரத்திலே அதிகமாக அவனுடைய உணவு சுவையை பொறுத்து அதிகமாக உட்கொள்ளலாம் அல்லது குறைவாக உட்கொள்ளலாம். 3 உணவுகள் தான்: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து. இவற்றில் நீண்ட ஆரோக்கியமாக வாழ நினைக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரே ஒன்று கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஆல்வேஸ் see the 3 whites when your hair become white after the age of 40. 40ற்கு பிறகு எப்பொழுது உங்களுடைய தலையின் முடி வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அப்பொழுது 3 வெள்ளை நிறங்களை ஒதுக்கிவிட பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணவு பழக்கத்தில் ஒன்று ரைஸ், அதுவும் வெள்ளைதான். 2வது சுகர், அதுவும் வெள்ளைதான். 3வது உப்பு, அதுவும் வெள்ளைதான். குறைந்த அளவிலே உங்களுடைய மாவு சத்துக்களை, இந்த 3 ஒயிட்டுகளையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டால் நீண்ட ஆரோக்கியத்திற்கு இதைவிட சிறந்த முறை இருக்க முடியாது. உங்களுடைய தினசரி உணவிலே உங்களுடைய பிளேட் ஒரு ரவுண்டாக போட்டுக்கொள்ளுங்கள். கால்வாசி அளவு அங்கே அரிசி உணவு இருக்கட்டும். கால்வாசி உணவு அங்கே உங்களுடைய புரதச்சத்து, மீன், இந்த மட்டன், சிக்கன் இந்த வகையில் இருக்கட்டும். 3வது காய்கறி, பழங்கள், இவை உங்களுடைய உணவு தட்டிலே சரிபாதியாக இருக்கட்டும். இது ஒரு வகை. தினசரி உங்கள் உணவிலே புரதச்சத்து அதிகமாக இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக கொழுப்புச்சத்து ஒரு 25%, அதே மாதிரி 25% மாவு சத்தாக பார்த்து கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய உணவு பழக்கத்தை கொள்ளுங்கள். 2வதாக தினசரி மனிதனுடைய உடலுக்கு தேவை ஹைட்ரேஷன், தண்ணீர் 2 முதல் 3 லிட்டர். நான் அடிக்கடி என்னுடைய உரையிலே குறிப்பிட்டு கூற விரும்புவது 3-8. ஒரு 24 மணி நேரத்திலே 8 மணி நேரம் தூங்க பழகி கொள்ளுங்கள். மூளைக்கு அது புத்துணர்ச்சி. 8 மணி நேரம் தூங்கிய பிறகு காலையில் எழுந்த பிறகு ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடக்க பழகிக்கொள்ளுங்கள். ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலே 4 கிலோமீட்டர். காலையில் 4 கிலோமீட்டர், சாயங்காலம் ஒரு 4 கிலோமீட்டர் உடற்பயிற்சி. இது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் உடலுக்கு ஒரு வளர்ச்சியையும் வலுவையும் தருகிறது. உங்கள் உடலுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லவை நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தாற் போன்று காய்கறி, பழங்களை அதிகமாக காய்களை உண்ணுங்கள், நோய்களிலிருந்து விடுதலை. கனிகளை உண்ணுங்கள், பிணிகளிலிருந்து விடுதலை என்று அந்த முற்காலத்து புலவன் கூறியது போன்று இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள். எனவே நல்ல காய்கறி உணவு இருக்கட்டும். எனக்கு தெரிந்தவரை மருத்துவத்துறையிலே கிடைத்த ஆராய்ச்சியின்படி பைனாப்பிள் என்று ஒரு பழம் இருக்கிறது. அது கொழுப்புச்சத்தை குறைப்பதாக தினசரி அதை சேர்த்து கொள்ளுங்கள். எனவே அதிகமான காய்கறிகள், குறைந்த அளவிலே மாவுச்சத்து, தேவையான அளவு புரதச்சத்து, இவற்றை சேர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைதியாக, மன அழுத்தமில்லாத வாழ்க்கையாக நீங்கள் வைத்து கொண்டால் நீண்ட ஆரோக்கியத்தின் வழிகாட்டி இதுவாகத்தான் இருக்கும். செய்யக்கூடாதது, வாயிலே புகை கூடாது, அதே நேரத்திலே ஆல்கஹால் என்கின்ற மதுபானத்தையும் மற்ற விஷயங்களையும் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக மருத்துவர்களுடைய அந்த எந்த விதமான ஆலோசனை இல்லாமல் தானாக சென்று
மருந்து கடைகளிலே மருந்துகளை வாங்கி நீங்கள் உட்கொள்வது மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கை. தன்கை மாத்திரை அது வழியிட்டு செல்லும் பரலோக யாத்திரை என்று ஒரு பழமொழி உண்டு. எனவே சொந்தமாக தெரிந்த கடை என்று விவரம் கேட்காமல் நீங்கள் எந்த மாத்திரைகளை உண்வதை தடுத்து கொண்டால் இதுதான் முக்கியமான வழி. எனவே நான் கோடிட்டு காட்ட விரும்புவது, ஃபார் எவ்ரி டேப்லெட் தெர் இஸ் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ சைடு ரியாக்ஷன். இதை நீங்கள் நினைத்து கொண்டால் ஆரோக்கியமான வாழ்விற்கு உங்களுடைய உணவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறங்க. நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த அளவு தண்ணீர் அளவு தெரிந்து கொள்ளுங்கள். காய்கறிகள், பழங்கள், மனதை அமைதியாக ஆனந்தமாக வைத்து கொள்ளுங்கள். நீண்ட ஆரோக்கியத்திற்கு இதைவிட சிறந்த வழிகாட்டுதல் கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை டாக்டரிடம் சென்று உங்களுடைய உடலை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எந்த விதமான இதுவும் கிடையாது. அனைவரிடம் அமைதியாக அன்பு காட்டி வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று கோடிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.